பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஒன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முகேஷ் அம்பானி தலைமையில் கொண்டதான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த நிறுவனம் வந்து ரீட்டைல் வர்த்தக அமைப்பில் வந்து இப்போது இந்தியாவில் வந்து குயிக் காமர்ஸ் வர்த்தக துறையில் வந்து இறங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் ஆல்ரெடி இருக்கிற பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் உண்மையிலே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிட், ஜெப்டோ இது போன்ற ஒரு வளர்ச்சி அடைய வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொரும் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் வந்து கூகுள் முதலீட்டில் இயங்கும் டன்சோ இந்த குயிக் காமர்ஸ் வர்த்தகத்தில் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு திவாலாகிற நிலைமையில இருக்கிற இந்த ஒரு நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க புதுசாக களமிறங்கிறதா ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ வெளியாகிருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட் குறைஞ்சது 7 இல்லை 8 நகரங்களில் வந்து மளிகை பொருட்கள் வந்து 30 நிமிஷத்தில் டெலிவரி செய்கிற சேவையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதோட வெற்றியோட அடிப்படையாக வந்து படிப்படியாக அந்த சேவை வந்து 1000க்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்குது. ஏற்கனவே ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் ஜியோ மார்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்களில் வந்து மளிகை பொருட்களை வழங்குற ஒரு சேவை வந்து வழங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேவையை வந்து நிறுத்திட்டாங்க. நவி மும்பையில் வந்து தொடங்கப்பட்ட இந்த ஒரு சேவை வந்து பார்த்தீங்கன்னா 2000 நகரங்களுக்கு வந்து விரிவுபடுத்துறதா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த சேவைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வரவேற்பு இல்லாத ஒரு காரணத்தினால வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மில்லனியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஜி தலைமுறைகளில் வந்து மத்தியில் இந்த குயிக் காமர்ஸ் சேவை வந்து ஒரு அதிக அளவில் வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த 2ஆம் அதுக்கப்புறம் வந்து 3ஆம் தர நகரங்களில் வாடிக்கையாளர்களை வந்து ஈர்க்குமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் அமெரிக்காவோட ரீட்டைல் வர்த்தக ஜாம்பவான வால்மார்ட் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஃப்ளிப்கார்ட் குயிக் காமர்ஸ் துறையில் வந்து களம் இறங்க தயாராக இருக்கிறதா வந்து ஒரு அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து இந்த ஒரு முடிவையுமே வந்து நம்மளும் களமிறங்கலாம் அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.